அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நல்ல டேஸ்டியான ப்ரெட் ஆம்லேட் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பராகவே இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியே. இப்போ 5 முட்டை ஒரு பவுலில் நான் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 2 வெங்காயம் சேர்த்துக்கிடுங்க, மீடியமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. பாதி கேப்சிகம், 1 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட், மல்லி இலை புதினா இலை கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க, அதையும் போட்டுக்கிடுங்க. கெச்சப் இருக்கு இல்லையா, அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண இது முட்டை எல்லாம் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலாயும் சேர்த்துக்கிடுங்க. அப்போ ஃப்ளேவர் ரொம்ப தூக்கலாகவே இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ப்ரெட்டு வந்து நம்ம உள்ளாடி ஒரு சதுரமாக கட் பண்ணிவிட்டு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ சைடு ஓரமாக தான் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு முட்டை விட்டுட்டு நம்ம கட் பண்ண ப்ரெட்டை அதில் வச்சு அமர்த்தி திருப்பி மறிச்சும் போட்டு எடுத்தேன். சூப்பராகவே இருந்தது, டேஸ்ட் அடிபொலி. கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து அதை எடுத்துருக்கேன். எடுத்துட்டு சைடெல்லாம் கட் பண்ணி சாப்பிடும்போது தான் இன்னும் டேஸ்ட் அதிகமாகிருக்கும். இதை பாருங்கள், இப்போ 4 பேர் 5 பேர் இருக்குமோ கரெக்டாக கட் பண்ணி கெச்சப் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராகவே இருக்கும்.